வணக்கம். இன்று நம்ம ஸ்டுடியோவில் ஒரு முக்கியமான டிஸ்கஷன். கோல்டு சேமிப்பு சரியா தவறா? 20 வருட எக்ஸ்பீரியன்ஸ் உடைய ஃபைனான்சியல் அட்வைசர் இன்று நம்முடன் இருக்கிறார். வணக்கம். இன்று காமன் பீப்புள் கேட்கும் ரியல் கொஸ்டின்ஸ் நாம் டிவி ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். நான் கோல்டு வாங்குறது சேவிங்கா இல்ல ஜஸ்ட் ஜுவல்லரியா? பலரும் தங்கம் வாங்குறதையே சேமிப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையில் அனைத்து கோல்டுமும் சேவிங் அல்ல. நீங்க ஜுவல்லரி வாங்குறீங்களானால் அதில் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும், வேஸ்டேஜ் இருக்கும், ரீசேல டிடக்ஷன் வரும். அதாவது 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கின செயினின் ரியல் கோல்டு வேல்யூ 80,000 ரூபாய் முதல் 85,000 ரூபாய் வரை தான் இருக்கும். நீங்கள் போட்ட பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதற்கு வளர்ச்சி இருக்க வேண்டும், எமர்ஜென்சில முழு வேல்யூ கிடைக்க வேண்டும். ப்ரமோஷனுக்காக வாங்கப்படுகிறது, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பயன்படுத்தப்படுகிறது. அது யூஸ்ஃபுல் ஆசெட், பட் பெர்ஃபெக்ட் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல. 1,00,000 கோல்டு வாங்கினா அதுல முழு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்குமா? நேராக சொல்லணும்னா இல்ல. நீங்கள் 1,00,000 ரூபாய் கொடுத்து செயின் வாங்குனீங்கன்னா 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை மேக்கிங் சார்ஜஸ், 3,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை வேஸ்டேஜ், அதாவது ரியல் கோல்டு வேல்யூ 75,000 ரூபாய் முதல் 85,000 ரூபாய் வரை மட்டுமே. நீங்க அடுத்த நாளே அதை விற்க முயற்சிச்சா மேக்கிங் சார்ஜஸ் திரும்ப கிடைக்காது, வேஸ்டேஜ் கிடைக்காது, டிடக்ஷன் வரும். அதனால் 1,00,000 ரூபாய் கோல்டு 80,000 ரூபாய் முதல் 85,000 ரூபாய் வரை தான் ஆகும். இதுவே ஜுவல்லரி கோல்டன் ரியாலிட்டி. நாங்க கொடுக்கிற மேக்கிங் சார்ஜஸ் என்ன ஆகுது? மேக்கிங் சார்ஜஸ்னா அது கோல்டு வேல்யூ இல்ல, அது ஜுவல்லரி வடிவமைக்கிற லேபர் சார்ஜ் மட்டும். உதாரணத்துக்கு, நீங்கள் 1,00,000 ரூபாய் கொடுத்து ஒரு செயின் வாங்கினீங்கன்னா அதுல ரியல் கோல்டு வேல்யூ சுமார் 85,000 ரூபாய் தான் இருக்கும். மீதமுள்ள 15,000 ரூபாய் மேக்கிங் சார்ஜஸா போயிருக்கும். இந்த 15,000 ரூபாய் என்ன ஆகும் தெரியுமா? அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அதுக்கு ரீசேல் வேல்யூ கூட கிடையாது. அது நேரடி செலவு. அதாவது நீங்கள் செயின் வாங்கும் நாளே 15,000 ரூபாய் லாஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த சிம்பிள் ட்ரூத்தை பலரும் கவனிக்கவே மாட்டாங்க. எமர்ஜென்சி வந்தா கோல்டு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? நம்ம நாட்டில் எமர்ஜென்சின்னா முதல்ல எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது கோல்டு தான். கோல்டு இருக்கே, அதை வைத்து மேனேஜ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா கோல்டு எமர்ஜென்சி சொல்யூஷன் தான், ஆனா அது பெஸ்ட் சொல்யூஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோல்டு யூஸ் பண்ணணும்னா லோன் எடுக்கணும், அல்லது விற்க வேண்டி வரும் லோன் எடுத்தா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். டைம் லிமிட் இருக்கும், டைம்க்கு ரீபே பண்ணலைன்னா கோல்டு போயிடும். செல் பண்ணினாலும் மேக்கிங் சார்ஜஸ் லாஸ் டிடக்ஷன் வரும், ஃபுல் வேல்யூ கிடைக்காது. அதனால் கோல்டு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனா அது கம்ப்ளீட் சொல்யூஷன் இல்ல. கோல்டு ஒரு சப்போர்ட் அசெட், ஆனா எமர்ஜென்சிக்கு ரெடி கேஷ் மாதிரி அல்ல. மந்த்லி கோல்டு வாங்குறது ஸ்மார்ட் சேவிங்கா? மென்ட்லி கோல்டு வாங்குறது ஸ்மார்ட் சேவிங்கானு கேக்குறீங்க. நேராக சொல்லணும்னா அது இமோஷனல் சேவிங், ஸ்மார்ட் சேவிங் இல்ல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் கோல்டு வாங்கும்போது நீங்க கோல்டு மட்டும் வாங்குறது இல்ல, மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, டிசைன் காஸ்ட் இவையும் சேர்த்து தான் வாங்குறீங்க. அதாவது நீங்க மாதம் 5,000 ரூபாய் வர்த் கோல்டு வாங்கினீங்கன்னா அதுல 10% முதல் 15% வரை அமௌண்ட் ஸ்ட்ரெயிட் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்டா வேலை செய்யாது, ரீசேல்ல அது திரும்ப கிடைக்காது. இன்னொரு விஷயம், கோல்டு பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல வாங்கி வைத்தால் கேரண்டீட் growth கிடையாது. பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா சின்ன சின்ன கோல்டு வாங்கிக்கிட்டே போனா ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல் இருக்கும்னு. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா அது டிசிப்ளின் சேவிங் மாதிரி தெரியலாம், ஆனா எஃபிஷியன்ட் சேவிங் இல்லை. ஸ்மார்ட் சேவிங்னா என்ன? நீங்க போட்ட முழு அமௌண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும், அதுக்கு growth இருக்கணும், லிக்விடிட்டி கிளியரா இருக்கணும், லாஸ் இல்லாமல் ஆக்சஸ் செய்ய முடியணும். மந்த்லி கோல்டு பர்ச்சேஸ்ல இந்த மூன்றும் கிடையாது. அதனால் கோல்டு வாங்குறது தவறு இல்லை, ஆனா அதை மந்த்லி ஸ்மார்ட் சேவிங்னு சொல்ல முடியாது. கோல்டு ஒரு அசெட், ஆனா சிஸ்டமேட்டிக் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல. கோல்ட் ஃபியூச்சரை காப்பாற்றுமா இல்ல ஜஸ்ட் மேரேஜ் குத்தானா? முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கலாம். கோல்டு ஒரு நல்ல அசெட், அது மதிப்பு கொண்டது. அது சோஷியல் செக்யூரிட்டி மாதிரி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். மேரேஜ், ஃபங்க்ஷன்ஸ், ஃபேமிலி ஒகேஷன்ஸ் இந்த எல்லா விஷயங்களுக்கும் கோல்டு யூஸ்ஃபுல் தான். ஆனா ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன்னு சொன்னா அதுக்கு மீனிங் கொஞ்சம் வேற. ஃபியூச்சர்னா என்ன? குழந்தைகளின் எஜுகேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ரெகுலர் இன்கம், ஸ்டெபிலிட்டி, ரிட்டையர்மெண்ட், லைஃப், இந்த விஷயங்களுக்கு கோல்டு டைரக்ட் சொல்யூஷன் ஆகாதது. கோல்டு லாக்கர்ல இருக்கலாம், ஆனா அது மாதம் மாதம் இன்கம் ஜெனரேட் பண்ணாது. ஸ்கூல் ஃபீஸ் டியூ வந்தா, ஹாஸ்பிட்டல் பில் வந்தா கோல்டு உடனே கேஷ் ஆக மாறாது.
லோன் எடுக்கணும் அல்லது விற்கணும், அதுவும் ஃபுல் வேல்யூ கிடைக்காது. அதனால் கோல்டு ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணும் பிரைமரி டூல் அல்ல, அது ஒரு சப்போர்ட்டிங் ஆசெட். மேரேஜ்க்கு யூஸ்ஃபுல், எமர்ஜென்சிக்கு லிமிடெட் ஹெல்ப். ஆனா லாங் டேர்ம் ஃபைனான்சியல் ஃபியூச்சருக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் அல்ல. அதனால் கோல்டை ஃபியூச்சருக்கான ஃபவுண்டேஷன் நினைக்க கூடாது, அது ஒரு பார்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பிளான் மட்டும்தான். கோல்ட் இருக்கேன்னு நம்பி இன்சூரன்ஸ் எடுக்காம இருந்தா ப்ராப்ளம் வருமா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. பல குடும்பங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க வீட்ல நல்ல அமௌண்ட் கோல்டு இருக்கு, அதுவே ஒரு சேஃப்டி. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கோல்டு ஒரு ஆசெட், ஆனா அது இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் அல்ல. இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் இதை சொல்லியிருப்பேன். ஒரு குடும்பத்துல ஏர்னிங் பர்சன் இல்லாத நிலை வந்தா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நிக்குமா, ஸ்கூல் ஃபீஸ் நிக்குமா, ஹவுஸ் ரெண்ட் நிக்குமா, டெய்லி எக்ஸ்பென்சஸ் நிக்குமா? கோல்டு லாக்கர்ல இருக்கும். ஆனா அதை கேஷா மாற்றணும்னா லோன் எடுக்கணும் அல்லது செல் பண்ணணும், அதுவும் டைம் எடுத்துக்கொள்ளும். ஃபுல் வேல்யூ கிடைக்காது, இன்ட்ரெஸ்ட் பிரஷர் இருக்கும். அதாவது கோல்டு ஒரு பேக்கப் சப்போர்ட் மாதிரி தான், அது சடன் இன்கம் கேப்பை ரீப்ளேஸ் பண்ணாது. இன்சூரன்ஸ்னா என்ன? அது ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மெக்கானிசம். அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல ஃபேமிலிக்கு லம்சம் சப்போர்ட் தரும். அதனால கோல்டு இருக்கேன்னு நினைச்சு இன்சூரன்ஸ் அவாய்ட் பண்ணுறது லாங் டேர்ம் ரிஸ்காக மாறலாம். கோல்டு இருந்தாலும் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கணும். கோல்டு கான்ஃபிடன்ஸ் தரும், ஆனா கேரண்டீட் ப்ரொடெக்ஷன் தராது. கோல்ட் பிரைஸ் ஏறினா எல்லாரும் ப்ராஃபிட் பண்றாங்களா? இன்னொரு முக்கியமான ஆங்கிள் இருக்கு. ப்ராஃபிட்னா என்ன? பை பிரைஸ் செல் பிரைஸ் ஈக்குவல்ஸ் ப்ராஃபிட். ஆனா ரியல் கால்குலேஷன் அதை விட டீப்பர். நீங்க 5 வருடம் கோல்டு வைத்திருந்தீங்கன்னா அந்த 5 வருடத்துல உங்க மணி வேற எங்க இருந்திருந்தா எவ்வளவு growth கிடைத்திருக்கும்? அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். கோல்டு 20% உயர்ந்திருக்கும், ஆனா இன்ஃப்ளேஷன் கூட உயர்ந்திருக்கும். ரியல் பர்ச்சேசிங் பவர் இம்ப்ரூவ் ஆயிட்டா அல்ல ஜஸ்ட் நம்பர் உயர்ந்ததா? மேலும் நீங்க செல் பண்ணாத வரை அது பேப்பர் ப்ராஃபிட் தான். கேஷா கன்வெர்ட் பண்ணும்போது தான் ரிலைஸ்ட் ப்ராஃபிட் தெரியும். அதனால் கோல்டு விலை உயர்ந்திருக்குன்னு கேள்விப்பட்டாலே ப்ராஃபிட் ஆயிடுச்சு என்று நினைக்க கூடாது. மார்க்கெட் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் ஃபைனான்சியல் ரியாலிட்டிக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் கோல்டு சேமிச்சது சரி, ஆனா இன்றைய ஜெனரேஷனுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா? முன்னாடி ஜெனரேஷன் கோல்டு அதிகமா சேவ் பண்ணது உண்மை. அந்த காலத்துல எக்ஸ்பென்சஸ் குறைவு, எஜுகேஷன் காஸ்ட் குறைவு, மெடிக்கல் காஸ்ட் மேனேஜபிள், லைஃப் ஸ்டைல் சிம்பிள். அதனால் கோல்டு லாங் டேர்ம் வெல்த் ஸ்டோர் மாதிரி ஒர்க் ஆயிருக்கு. ஆனா இன்றைய சிச்சுவேஷன் வேற. எஜுகேஷன் காஸ்ட் லட்சங்கள்ல இருக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அன்பிரடிக்டபிள், மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் அதிகம். இன்றைய ஃபைனான்சியல் லைஃப் ஃபாஸ்ட் மூவிங், கோல்டு ஸ்லோ மூவிங் அசெட். அது வேல்யூ ஸ்டோர் பண்ணும், ஆனா மாடர்ன் ஃபைனான்சியல் நீட்ஸ் ஸ்பீடுக்கு மேட்ச் ஆகாது. அதனால் பேரண்ட் ஸ்ட்ராட்டஜி ராங்னு சொல்ல முடியாது, ஆனா சேம் ஸ்ட்ராட்டஜி டுடே காப்பி பண்ணுவது கரெக்ட் இல்ல. ஃபைனான்சியல் பிளானிங் ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகணும். கோல்டு ஸ்டில் வேல்யூபிள், ஆனா டுடே அது கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி அல்ல, ஒரு பார்ட் மட்டும். இன்றைய டிஸ்கஷன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்கும் என்று நம்புறேன். கோல்டு நல்ல அசெட் தான், ஆனா அதை சரியான இடத்தில் புரிந்து பயன்படுத்தினால்தான் நம்ம ஃபியூச்சர் ஸ்ட்ராங் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டாபிக் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, நாங்க எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறோம். இப்படிப்பட்ட பிராக்டிக்கல் ஃபைனான்சியல் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபைனான்சியல் டாபிக்கோட சந்திப்போம்.